மத்திய அரசிடம் நிதி பெறுவதற்கு டெல்லி செல்வதில் எனக்கு எந்த ஈகோவும் இல்லை. நான் பண்ணை வீட்டு முதல்வர் இல்லை என்று காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி கூறியுள்ளார். ஹைதராபாத்தில் நடந்த தெலுங்கானா பிரஜா பாலனா தினோத்சவம் என்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசுகையில், தெலுங்கானா அரசின் நிதி நிலையை சரி செய்வது மற்றும் 6 தேர்தல் வாக்குறுதிகளை செயல்படுத்துவது என்ற சவால்களை எனது தலைமையிலான காங்கிரஸ் அரசு கையில் எடுத்துள்ளது. மாநிலத்திற்கு ஏற்பட்டுள்ள 7 லட்சம் கோடி ரூபாய் கடன்களை சரி செய்வதன் மூலமும் வருவாய் இழப்பை சரி செய்வதன் மூலமும் தெலுங்கானா மாநிலத்தின் பொருளாதாரத்தை சீரமைக்க அரசு செயல்பட்டு வருகிறது. மத்திய அரசிடமிருந்து வரவேண்டிய ஒவ்வொரு பைசாவையும் பெற நாங்கள் கடுமையாக முயற்சி செய்து வருகிறோம். இது தொடர்பாக பலமுறை டெல்லிக்கு சென்று பிரதமர், மத்திய அமைச்சர்களை சந்தித்து மனு அளித்துள்ளேன். எனது டெல்லி பயணங்கள் தொடரும். எதுவும் செய்யாமல் வீட்டில் இருக்க நான் பண்ணை வீட்டு முதல்வர் அல்ல. நான் எனது தனிப்பட்ட வேலைக்காக டெல்லி செல்லவில்லை. மேலும் டெல்லி பாகிஸ்தானிலோ அல்லது வங்கதேசத்திலோ இல்லை. இது நம் நாட்டின் தலைநகரம் என ரேவந்த் ரெட்டி கூறினார். நான் ஒன்றும் பண்ணை வீட்டு முதல்வர் அல்ல என ரேவந்த் ரெட்டி கூறியது பாரத் ராஷ்டிரிய சமிதி தலைவரும் முன்னாள் முதல்வருமான சந்திரசேகர ராவை மறைமுகமாக விமர்சித்ததுதான் என நெட்டிசன்கள் அரசியல் கணக்கு போட்டு வருகின்றனர்.